பயப்பட வேணுமா இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா அல்லேலூயா. காலவெளியில் என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் இருங்கள். உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோம். நன்றாக வேதத்தை வாசிக்கக்கூடியவங்க இல்லை, கர்த்தர் நம்முடைய சபையில் நிறைய கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. யோபு எழுதின திருக்கிருஷ்ண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேசமே பயப்படாது. ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு நிறைய ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை, வாக்கு தத்துவம். நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலவெளியில அவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஏன் அப்படின்னா அவர் நம்மோடு நம்மளை நடத்தவும் தாங்கவும், அவர் நம்மோடு கூட பேசவும் உறவாடவும் இல்ல. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை துதிக்கிறதாங்க. இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்பட்டவைகள், வேலைகள், குடும்பங்கள். ஆனால் குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பமோ முக்கியம்தான். சோ வேத வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. இந்த ஏப்ரல் மாதத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் பயப்படாதீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருக்கிறாரு. மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பணம் இல்லாவிட்டாலும் சந்தோஷமா இருங்க. ஆமென். பிரச்சனை நடுவுலையும் சந்தோஷமா இருங்க. நம்ம சிரிக்க சிரிக்க சிரிக்க, ஆமென், உன் பிரச்சனைகள் தலை தெறிக்க ஓடும். அல்லேலூயா. நம்ம இவ்வளோ பிசாசு நினைப்போம், இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறோம், இவ்வளோ மனவேதனையை கொடுக்குறோம், இவ்வளோ டார்ச்சல் கொடுக்குறோம், இவன் கொஞ்சம் கூட அசர மாட்டேன்றான, சி போ அப்படின்னு அவனே போயிடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறதை காட்டிலும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சோ மகிழ்ந்து நீங்க களி கூறுங்க. ஏன் அப்படின்னா அதன் நடுவே, உங்களுடைய துன்பத்தின் நடுவே, பாடுகளின் நடுவே ஆண்டவர் என்ன செய்யணும் விரும்புறார் அப்படின்னா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஏப்ரல் மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வந்து அவரை பணிந்து கொண்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுடைய படிப்பின் காரியங்களில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்க பிசினஸ்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. திருமண காரியங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புறார். சங்கீதம் 126வது சங்கீதத்துல தாவீது இப்படி 1, 2, 3 வசனங்களில தாவீது அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோங்க. கவனிங்களேன். சியோனின் சிறுருப்பை கர்த்தர் திருப்புறாராம். திருப்பும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் பொழுது எப்படி வந்துச்சு, எப்படி போச்சுன்னு தெரியாது, எப்படி நடந்துச்சு அல்லது எப்படி மாறிச்சுன்னு தெரியாது. சொப்பனம் காண்கிறது போல இருந்திருக்கும்.
நான் சொல்றேன், இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் வேத வார்த்தை சொல்லுகிறது, உன்னை இப்படிதான் கர்த்தர் நடத்த போகிறார். கடந்த மாதங்களில ஒரு பெரிய மழை போல் இருந்திருக்கும், ஆனா அந்த ஏப்ரல் மாதத்துல அதை பனி போல கர்த்தர் மறைய பண்ண போகிறார். இது 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 நான் தான் செஞ்சேனா, இது என் குடும்பத்தில் தான் இருந்துச்சா அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு ஆமென், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லணும்? இதுதாங்க வாழ்க்கை. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பாராட்டுகிற பெரிய கிருபை. ஆமென். புறஜாதியார் மற்ற ரட்சிக்கப்படாத ஜனம் பார்த்து சொல்லணும், கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தாருன்னு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சிடுன்னா ஒரு மனிதன் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லது நான் இப்படி சொல்றேன், உணர்ந்து வாழ வேண்டும். என்ன உணர்வு? தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரெல்லாம் ஒரு புருஷன் இழப்பு வரும் பொழுது, மனைவி இழப்பு வரும் பொழுது, பிள்ளைகள் அவங்க மரித்து போயிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்களை வைத்து நினைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சிலருடைய குடும்பங்களில் சில அவனுடைய இழந்து போனுடைய நினைவுகள் என்னாலும் அவங்களுடைய இருதயத்தில் இருந்துட்டே இருக்கும். அவங்க பயன்படுத்தின பொருட்கள் என்னாலும் அவங்க வீட்டில் வச்சுட்டே இருப்பாங்க. அல்லது அந்த புருஷன் அணிந்திருந்த ஷர்ட்டை கூட மனைவி என்ன பண்ணிருக்கிறாங்க, அணிந்து அவனுடைய நினைவாக வாழ்கிறத நம்ம அநேக இடங்களில பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த கால வேளையில உனக்கும் எனக்கும் இருதயத்தில் ஒரு பெரிய பெரிய நினைவு இந்த மாதம் முழுவதும் காணப்பட வேண்டும். என்னன்னு சொன்னா, தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யாரு கூட இருக்கிறாங்க? என்னோடு கூட இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை என்னை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, விலக மாட்டாங்க. அவர் என்ன ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, கைவிடவே மாட்டாங்க. ஆமென். மலை போல துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் அவைகளை பனி போல மறைய செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் எப்படி இருப்போம்? இது நிமித்தம் எப்படி இருப்போம்? சத்தமா சொல்லுங்க. ஒரு அம்மாவுடைய ஒரு காசு காணாம போயிடுச்சான். அதை தேடி கண்டுபிடிக்க மட்டும் அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி, ஆமென், அதை கண்டுபிடிச்ச உடனே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். ஒருவனுக்கு ஒரு ஆடு காணாம போச்சான். 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி அவன் கண்டுபிடிக்கிற அளவோ அவன் ஓயவே இல்லை. கண்டுபிடித்த உடனே தன்னுடைய கூட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவன் விருந்து செய்து மகிழ்ச்சியா இருக்கிற விதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ கவனிங்களா, இதோ இழந்திருக்கிறத இந்த மாதத்தை சிலதை நாம் பெறப்போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இழந்து போனத சிலதை பெறுகிறதுனால நம் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நாம் காண போகிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அதை கண்டடைய செய்கிறவர் கர்த்தர், அதை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவர் தேவன். ஆமென். அதை கண்டடையத்தக்க கிருபைகளை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு சொன்னாங்க, தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே அந்த தண்டனை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு தாவீது அவங்க ஆண்டவர்கிட்ட செபிக்கும் பொழுது, ஒருவேளை ஆண்டு சொல்லலாம், ஆமாப்பா நீ பிடிச்சுக்குவ போ, அதை சுதந்திரத்து கொள்ளலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல
நீ காணாமல் போனதை கண்டடையும், இழந்து போனதை சகலமும் திருப்பிக் கொள்வதற்கு. ஆமென். அதனால உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உன் வாழ்க்கையில கட்டளிட போகிறார். ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கட்டளிட போகிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்முடைய நினைவுகள், ஆமென், நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ற நினைவுகளோடு கூடவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என் கூட தான் இருக்கிறாரு, கடந்த மாதம் முழுவதும் என் கூட தான் இருந்தார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அப்போ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நிறைய பேர் வாயில வார்த்தை வரலையே, என்னாச்சு? செய்து கொண்டும் இருக்கிறார். அப்படி சொல்ல, செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? செய்தார், செய்து கொண்டே இருக்கிறார், இனிமேலும் கர்த்தர் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கின்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 33:3 இப்படி சொல்லப்படுது. என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு உணர்வு தேவை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது சொல்லப்படுகிறது, நீ உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான என்ன செய்வேன்? மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். என்னை நோக்கி நீ என்ன பண்ணு? கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன். உன் கூட இருந்து உத்தரவுனா நான் உனக்கு பதில் செய்கிற கர்த்தர். ஆமென். நான் உனக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறது உண்மைனா, நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மைனா, அவர் உங்களுக்கு பதில் தருவதும் உண்மை. அல்லேலூயா. அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறது உண்மை. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் இப்படிப்பட்ட உணர்வுகளோடு கூட எல்லா சூழ்நிலை நடக்கும் பொழுது, வெண்ணிலாக்கா அவங்க சொன்னாங்க சாட்சி, அன்னைக்குல நேற்றுக்கு சாட்சி சொன்னாங்க அவங்க. நான் போய் கிரவுண்ட்ல நின்று அழுதேன், ஆண்டவரை என்னை வெட்கப்பட்டு போகும்படியா விட்டுறாதீங்க, அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். சில நேரங்களில் இருதயத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரை இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியம் எங்க வாழ்க்கையில் நடந்தா நல்லா இருந்திருக்குமே. இருதயத்தில் நினைச்சிருப்போம், ஜெபிச்சிருக்க மாட்டோம், முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணிருக்க மாட்டோம், ஆனா நினைச்சிருப்போம். அந்த நினைப்பை கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எப்ப தெரியுங்களா? நான் உன் கூட இருக்கிறேன் என்கிற நினைவில் உன் ஓட்டத்தை நீ ஓடும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்களை நடத்துவதற்காக, உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காக. ஆமென். அதுதான் ஒரு பக்தன் இப்படி பண்ணார், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்று எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், என் உள்ளத்துக்குள்ள வல்லம வந்தா என்ன கொண்டு. ஆமென். யாரை கொண்டு? என்னை கொண்டுவே எல்லாவற்றை கர்த்தர் செய்வார். நான் சின்ன மனுஷன்தான், தாவீது சின்ன மனுஷன்தான், பெரிய ஆண்டவர் உள்ள வந்தாரு, பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறத அவர் உணர்ந்தாரு, பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறத அவர் விசுவாசித்தாரு, பெரிய கோலியாத்த தாவீது வீழ்த்தினாரு. அல்லேலூயா. நம்ம சின்ன ஆளுங்க கிடையாதுங்க, விசுவாசிங்க. சின்ன ஆளா ஒரு காலத்தில் இருந்தோம், ஆனா பெரிய ஆண்டவர், பெரிய சாமி, பெரிய இயேசு சாமி என்னைக்கு நமக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு நம்மையும் கர்த்தர் பெரிய ஆட்களை மாத்தி விட்டார். ஆமென்.
ஆனா நம்முடைய நினைவுல என்னன்னா, ஆண்டவரே நான் பூச்சி, ஆண்டவரே இன்னைக்கும் நம்ம புழுகு, ஆண்டவரே நீ பூச்சியும் அல்ல, நீ புழுகும் அல்ல, நீ பெரிய ஆள். ஹல்லேலூயா. யாரை கொண்டார்கள் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார் என்பது அல்ல, உன்னை கொண்டே கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர். நீ முடியாததை முடியும் என்று சாத்தியமாக்குறவர் தான் உன்னோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம முடியாதுன்னு உட்கார்றோம், ஆனா அவைகளை முடிய பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா அவராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லவே. சத்தமா சொல்லுங்க, இல்லவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவரால் எல்லாம் எல்லாம், அவரால் எல்லாம் கூடும். நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றோம். நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்வாங்க. ஆமென். அவரால அவரால அவரால் எல்லாம் ஆகும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை என்பதை நான், ஆமென், அழகா சொன்னாங்க பாருங்க, அறிந்திருக்கிறேன். வயசானவங்க பாருங்க வசனம் டக்கு டக்குன்னு சொல்றாங்க. நம்ம கண்ணத்துல கைய வச்சு மன்னவான கையில மன்னாதி மன்னன் இயேசு. ஆமா, இயேசு வந்தாரா இல்ல யாரு வந்தாருன்னு ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா? ஆமென். நான் சாமுவேல், ஆண்டவர் வந்தாரா யார் வந்தாரான்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை அறிகிற ஆண்டவருக்குமே அன்றி வேற ஒருவருக்கும் தெரியாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒரு நம்ம அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஆனால் தான் பயப்படாதீங்க, நீங்க மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன் மகிழ்ந்து களி கூற வேண்டும்? ஒன்று, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது. இரண்டாவது, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதை நான் நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஏன் கூட இருக்கிறார் தெரியுங்களா? உன்னை பலப்படுத்துவதற்கு. ஆமென் ஆமென். அப்படியா? இருக்கட்டும். ஆமென். ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு? கவனிங்களேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற உணர்வு இருந்தாக்கா, நம்ம கூட இருக்கிற நீ எப்பெல்லாம் ஆண்டவர் வசனத்தின் மூலம் நம்ம கூட பேசுறாரோ அப்பெல்லாம் நம்முடைய உள்ள என்ன பொங்கி பொங்கி ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டர்லாம் சொல்லணும் வேண்டிய அவசியமே, ஆமேன் சொல்லுங்க பாஸ்டர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பாஸ்டர் ஆமேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆமேன் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அது கட்டாயத்தின் பேர்ல வருது. உனக்குள்ள விசுவாசம் இல்ல, உனக்குள்ள ஜீவன் இல்ல, உற்சாகம் இல்ல, கர்த்தரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் வாழ்க்கை இல்லாதனால என்ன வரல நம்மளுக்கு. தேவ சமூகத்துக்கு வந்தாலும் என்ன வருது? கவனிக்கணும். ஆண்டவர் ஏவர் மனிதனுக்கு கொடுக்கிறாருன்னா வேதம் சொல்கிறது, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? பலப்படுத்தி சகாயம் செய்ய. ஒண்ணு உன்னை பலப்படுத்துறார். கவனிங்களா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மாத்திரம் தான் பலன் அடைய முடியும். ஏன்னா அவர் சொன்னாரு, உன்னதமான ஆவியானவர் உண்மையில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும் பொழுது வேதம் சொல்லுது, நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் சமரியாவிலும் புறப்பட்டெல்லாம் போக மாட்டோம், பலனை ஒண்ணா அடைவோம். ஆமென். என்ன அடைவோம்? பலனை ஒண்ணா அடைவோம். ஆனா அடுத்து இருக்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஆமா, புறப்படவும் மாட்டோம், சமாரியாவுக்கும் போக மாட்டோம், யூதா அப்படி சொல்லட்டுங்களா, பக்கத்து வீட்டுக்கு போய் ஏசாமி பத்தி சொல்ல மாட்டோம், பக்கத்து தெருவுக்கும் போக மாட்டோம், பக்கத்து ஊருக்கும் போக மாட்டோம். ஆனால் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் கேட்கிறேன், எதுக்கு ஆண்டவரை பலப்படுத்தணும்? நம்மள வீட்டிலே முடங்கி வெறும் சாப்பாடும் சாம்பாரும் சேர்த்துக்கு கர்த்தர் ஏன் என்னை பலப்படுத்தணும்? அல்லேலூயா. உன் கூட இருக்கிறாரு, புறப்பட்டு போ, மனிதரோடு கூட பேசு,
அநேக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை உன் ஜபத்தினால கட்டவிழ்த்தவர்களை தேவ சமூகத்துக்கு நேர கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, புறப்பட்டு போ. யூதா சமரியா எங்கோ அப்படி நாமத்தை என்ன பண்ணுங்க, பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. சோ நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் நான் உதவி செய்வேன். நான் யார் உதவி செய்யறாரு? சத்தமா சொல்லுங்க, யார் உதவி செய்யறாங்க? ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா உதவிகளும் ஆண்டவர் தான் இதுவரையில எனக்கு செஞ்சுன்னு வந்தார், இனிமேல செய்ய போறாருன்றவங்க? அல்லேலூயா. ஆமா, இப்ப ஆமென் வந்து கையை தூக்கிடுவோம், அல்லேலூயா கை தூக்கிடுவோம், சொல்லிடுவோம், உற்சாகமா சொல்லிடுறோம். ஆனா சில நேரங்கள்ல ஆளே இருக்க மாட்டேன்றோம். கேட்குறோம், என்ன பண்றது பாஸ்டர், குடும்ப கஷ்டம், போனா தானே வரும், போலன்னா நீங்க தருவீங்களா? ஆமென், அல்லேலூயா. போனதான் வரும், போலன்னா நீங்க தருவீங்களா பாஸ்டர்? இல்லைங்க, அவர் சகாயம் பண்ணுகிறவர். நான் சொல்றேன், நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாய், நாம் செய்ய வேண்டியதை சரியாய் செய்தால் அவர் நமக்கு தர வேண்டியதை கரெக்டா கொடுத்துருவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. அப்ப நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால். ஆமா, தாவீது சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னை தாங்குகிறவர், நீர் என்னை தப்புவிக்கிறவர். ஃபாதர் பாடுனாங்க, தாங்கி நீ தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தீர். என்னென்னலாம் செய்ய வேண்டியது பாருங்க. தாங்கி நீ தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தீ, கருவேலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ சொல்லுவோமா, தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தே. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தீ. ஆமென். தாங்கி நீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தி. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட காரியங்களை, பெரிய காரியங்களை, நாம் அறியாதது எட்டாததுமான பெரிய ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்துட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41வது வாசனத்தை வாசிக்க கேட்போம். எசேயா திருஷ்ண புத்து லூக்காவின் சுவிசேஷம் 1:49. வல்லமை உடையவர்கள் மற்றொரு ஒருத்தர் படிக்கலாமா? வல்லமை உடையவர். ஆமா, அதனாலதான் சொல்றது, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா படிங்க, சென்டென்ஸே மாறி போயிடும். படிங்க, முதல்ல இருந்தே படிங்க. வல்லமை உடையவர். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து படிப்போம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை சொல்லுங்க எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், செய்வார், செய்து கொண்டே இருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஆமென். பெரிய காரியங்கள் இங்க சொல்லுகிறது. வல்லமையானவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யற நம்முடைய வாழ்க்கையில? பெரிய மகிமையான காரியங்களை. ஆமென். என்ன காரியங்களை? மகிமையான காரியங்களை. பெரிய காரியம் மாத்திரம் இல்ல, அப்புறம் மகிமையான காரியங்கள் நம்மளை செய்கிறவர். ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு. ஆமென். தேவன் நம்முடைய நடத்தும் பொழுது, தேவனுடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது, தேவ மகிமை நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் போது மகிமையானதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் அதிகமா
இப்ப அதிகமா சொல்ற ஒரு வார்த்தை, இந்த காலை ஜபத்திலிருந்து கவனிங்களேன். இந்த காலை ஜபத்திலிருந்து பிரதானமா இந்த காலை ஜபம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, நம்முடைய சபை மக்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அவருடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் பெருக வேண்டும். பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் மறுபடி திரும்ப வர வேண்டும். ஆமென். சபையிலையும் ஊழியக்காரனாக என்னை கொண்டோம் கர்த்தர் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க மாத்திரம் இந்த காலை மாத்திரம் ஜெபித்து வீட்டுல சும்மா இருந்துடாதீங்க. இதற்காக இந்த 5 காரியங்களுக்காக தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருங்க சொல்லுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆமென். அதற்காகத்தான் வேற எதற்கும் அதிகமாய் நாம் ஜெபிக்காம குறிப்பிட்ட இந்த 5 காரியங்களுக்காக மாத்திரமே அதிகமாய் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்க கவனிங்களேன், இன்னொரு காரியங்களை சொல்றேன். கர்த்தர் இந்த காலை ஜபத்தின் மூலமா உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறாருன்னா, உங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்குதுன்னா, உங்களுக்குள்ள உங்க விழுந்து போன அந்த கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எழும்ப நிற்க செய்திருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களை ஜெபிக்க வச்சிருக்கிறாருன்னா, உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிருக்கிறீங்கன்னா, இந்த காலை ஜபத்துல முன்பாக வந்து அநேகருக்கு முன்பாக அதை சாட்சியா சொல்லும்படி உங்களை அன்பா நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் மகிமையான காரியங்களை செய்யறாருங்க. ஏன் அதை நம்ம மறைக்கணும்? அதை சாட்சியா சொல்லுங்க. சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவான சாட்சிகள் இருக்குமானால் அதை சபையில சாட்சியா சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எப்படி மகிமையான காரியங்களை செய்தாரோ, அது போல சபைக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக நீ நானும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன் மகிமைப்படுத்தினா? அவர் வல்லமையானவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்தார். நீங்க சொல்ல போறீங்க, இந்த 100 நாள் காலை ஜபம் முடிவதற்குள்ள சொல்ல போறீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில பெரியவரா இருந்தார், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்ல போறீங்க. கர்த்தர் என் கூட இருந்தார்னு சொல்ல போறீங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தார்னு சொல்ல போறீங்க. என் பொருளாதாரத்தை, என் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்ல போறீங்க. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். நான் பார்த்துட்டே உங்க வாய் சொல்ற வரல உங்களை விடவே மாட்டேன். ஆமென், ஆமென். சோ வாசித்து பாருங்க. ஏசாயா 12 4ஆம் அதிகாரம் வாசிங்க. நான் கடைசியா முடிக்கிறேன். நான் ஏசாயா 12 4 5 வாசிக்கலாம். கர்த்தரை 12 ஓகே. என்ன பண்ணுங்க? துதியுங்கள், துதியுங்கள் சொல்லுங்க. துதியுங்கள், தொழுது கொள்ளுங்கள். துதிக்கணும், தொழுது கொள்ளணும். அடுத்து துதிக்கணும். சொல்லுங்க, வா படிங்க. துதிக்கணும், அப்புறம் தொழுது கொள்ளணும், செய்கைகளை அறிவிக்கணும். சொல்லு, துதி, அறிவி. எதுக்காக துதிக்கணும்? கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த மகத்துவமான காரியங்களுக்காக துதிக்கணும், சொல்லணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லணும். சொல்லுங்க. சொல்லணும், சொல்லணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார், இது பூமி எங்கும் அறிய கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்ன கர்த்தர் சீயோன் குமாரத்தை மகிழ்ந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்னா, ஏசாயால 33:3 வாஸ்தவம், நான் அறியாததும் நான் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்தார்.
அந்த பெரிய காரியம் எப்படி இருக்கும்? மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்வார். அப்போ அதெல்லாம் கர்த்தர் செஞ்சாரு. அதனால என்ன செய்ய போற? கர்த்தரை துதிக்க போகிற, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிற, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள அறிவிக்க போகிற இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துகிறதோ, கர்த்தர் உங்களை தாங்குகிறதோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதோ, கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதோ, அவர் உங்களை சுமந்து நடத்துகிறதோ, அதனால நீங்கள் கர்த்தரை துதிக்க போறீங்க. அவர் செய்த அற்புத அடையாளங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்க போகிறீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற மகத்தான காரியங்களை நினைத்து நீங்கள் துதிக்கிறவர்களாய், தொழுது கொள்கிறவர்களாய், அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கட்டும். 3 காரியம் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்து உண்மை. ஆனா அவைகளை துதிக்கணும், அவைகளை சொல்லணும், அவைகளுக்காக கர்த்தரை என்ன செய்யணுமா? தொழுது கொள்ளணும். இந்த 3மே உனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தப்பட்டது. ஆமென். ஆண்டவர் போய் ஏதோ ஒரு கழுதிக்கு ஆண்டவர் செஞ்சு இல்ல. அல்லேலூயா, ஆமென். கழுதிக்கு போய் ஆண்டவர் எதையும் உன்னை உருவாக்குனாரு, உன்னை சிருஷ்டித்தாரு, அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்தாரு. அதனால அதற்காக நம்ம என்ன செய்யணும்? பாருங்களேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பார்த்தோம். அவன் வந்து குஷ்டரோகி வந்து பணிந்து உமக்கு சித்தமானால். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஐடாக்கா, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறாரு? துதிக்கிறதும் தொழுது கொள்றதும் அவரை பற்றி மற்றவங்களுக்கு. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மளை அழைச்ச அழைப்பை தவறி இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். துதிக்கிறதும் இல்ல, தொழுகிறதும் இல்ல, ஆண்டரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதும் இல்ல. நான் சொல்றேன், இந்த 3 காரியத்தை நம்ம செய்து பாருங்களேன், நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் மாறுவோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், ஒன்னு அறிவி அல்லது அறிவிக்கிறவங்கள அனுப்பு. இப்படி சொல்லலாம், போ அல்லது அனுப்பு. அப்ப போ என்பது என்னன்னா, நான் போய் சொல்றேன். அனுப்புறதுனா போய் சொல்றவங்களுக்கு நான் உதவியா இருப்பேன். அல்லேலூயா. நான் ஒண்ணு போய் சொல்றேன், இல்ல சொல்றவங்களுக்கு நான் காணிக்கைகளை கொடுத்து உதவிகளை செய்து அவங்களை தாங்கி அவங்களை என்ன பண்றேன்? நானு உற்சாகப்படுத்துகிறேன். நிறைய மிஷினரி மார்கள் சாப்பாடு இல்லாம, தங்கறதுக்கு வீடு இல்லாம அநேக பேர் மிஷினரி ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட காணிக்கைகளை எடுக்கிறது இல்லை. நம்ம மிஷினரி காணிக்கையே எடுப்பாங்க சபையில. ஒவ்வொரு வாரமும் 2வது காணிக்க மிஷினரிகள் காணிக்க எடுத்து வட மாநிலங்களில் ஆங்காங்கே கிராமங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர்கள்ல மிஷினரிமார்களுக்கு நம்ம ஒரு காணிக்கைகளை கொடுக்க வேணும். அவங்கள ஜபத்தினாலும் காணிக்கைகளினாலும் அந்த மிஷினரிமார்களை நாம் தாங்க வேண்டும். அது நம்ம மேல உள்ள கடமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ். இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட நல்ல வாக்கு தத்தமான வார்த்தைகளை உங்களுக்கு உறுதியாக்கி கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தமான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆமென்.